இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் வந்து கிங்ஸ் கிச்சன் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். லஞ்ச் சாப்பிட தாங்க வந்திருக்கோம். இது வந்து எங்கள் சித்தப்பாவோட ஹோட்டல். சித்தப்பாவோட ஹோட்டல் இல்லை, அங்கே வந்து செஃப்பாக வேலை பார்க்குறாங்க. உள்ளே போன உடனே ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்ததுங்க. உள்ளே லைட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. ஃபிஷ்ஷெல்லாம் விதவிதமாக இருந்ததுங்க. எந்த ஃபிஷ் எதுனே தெரியல, சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே போன உடனே தனித்தனி கேப்பிங்லாம் இருந்ததுங்க. அதில் வந்து குட்டி பசங்களுக்கு சேர்லாம் இருந்தது, அழகாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்தது. இதாங்க நான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வர்றது. அப்புறம் வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டோங்க. ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சுங்க. எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு என்ன இல்லைன்னு பாருங்கள். என்னெல்லாம் தெரியுமா? பிரியாணி, சப்பாத்தி, கேசரி, மஷ்ரூம் மசாலா வாங்கியிருந்தோங்க. இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் சித்தப்பா தான் எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. நான் வந்து எங்கேயுமே பிரியாணி வந்து ரொம்ப சாப்பிட மாட்டேன். இங்கே தாங்க சூப்பராக சாப்பிட்டேன். எங்கள் சீனி சித்தப்பா தான் எங்களுக்கு பிரியாணி செஞ்சு தந்தது. செம்மையாக இருந்ததுங்க. டேஸ்ட் சும்மா தூள் கலப்பிட்டுங்க. முட்டையும் லெக் பீஸும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே வந்து எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க. ஃப்ளேவர் வந்து பிளாக் கரண்ட், சும்மா சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து படத்துக்கு கிளம்பிட்டோங்க. அப்போ எங்கள் கூடயும் எங்கள் சீனி சித்தப்பாவும் வந்துருச்சுங்க. படம் வந்து அஜித் படங்க. ஃபஸ்ட் நாளே போயிட்டோங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்ததுங்க. படத்தை பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போனோம், பாருங்கள், சூப்பராக இருக்கும். எடுத்துட்டேன் வா. அவருக்கு கேன்சர் குரூப்பை உருவாக்கின ஏகே என்னைக்கு ஃபேமிலி லைஃபுக்குள்ள போனாரோ இந்த கேங்ஸ்டர் லைஃபை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் எடுத்த கன்னு அவரை கீழே வைக்கவே விடல. பல வருஷமா போலீஸும் கேங்ஸ்டர் குரூப்பும் தேடிட்டு இருந்த அந்த ஏகே அவருக்கு பிறக்க போற குழந்தைய பார்க்க பாம்பேக்கு வந்தாரு. யாருமே இல்லையா? ஒருத்தம் கூட நீங்கள் நம்ம எங்கே திரும்ப வந்து
வந்திருக்கோம். என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரணா ஸ்டோர்லாம் வரல, அங்கே பாருங்க கொஞ்சம். வாங்க நான் உள்ள போய் பார்க்க. டைட்டானிக் போட்டு சரணா ஸ்டோர் எதிர்த்தாப்பில் வந்து டைட்டானிக் கப்பல் பொருள் காட்சி தாங்க போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தபோது ஓரளவு செஞ்சுருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் செய்யலை, கடையெல்லாம் ஓப்பனே பண்ணலைங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டோம், ஊருக்கு போக வேண்டி இருந்தனால நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோங்க. கப்பலுக்குள்ளே வந்து ஓரளவு வேலை முடிச்சிருந்தாங்க, ஆனால் உள்ளே சூப்பராக இருந்ததுங்க. ஓரளவு முடிச்சிருந்தது, செம்மையாக இருந்தது. அப்படியே டைட்டானிக் போட்டு தாங்க. ஹோட்டல் கேட்டு வரும்போது இந்த ராட்டனெலாம் மாட்டலை. அப்போ வந்து நாங்கள் வந்து நினச்சோம் ஒருவேளை வரமாட்டோம்னு நினச்சோம். சரி எதுக்கும் படம் பார்த்துட்டு வரும்போது சரி எதுக்கும் பார்த்துட்டு வருவோம்னு அதுக்குள்ளே கெட்டுட்டாங்க. அவங்க வர முடியாதுங்க ஒரு பக்கம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பாவும் ஒரு குட்டி தம்பியும் வரப்போகுது. டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கேட்குறேன். உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 10 வயசுக்குள்ளே வந்து 50 ரூபா டிக்கெட்டுங்க, 10 வயசுக்கு மேலே வந்து 80 ரூபா டிக்கெட்டுங்க.
நிவி வீடியோ எடுக்கு இங்கே பாரு நிவி. வேலையெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து வர முடியாதனால சீக்கிரமே வந்துட்டோம். அம்மாவுக்கு டெலிவரி நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. அப்படியே டைட்டானிக் போட் மாதிரி. நாங்கள் என்னமோ நினச்சோம் ஒரு வேளை உள்ளே வரும்போது சும்மா சிம்பிளாக எப்போதும் பொருள் காட்சி மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் உள்ளதே ஒரு தலை சுற்றி